எல்லாருக்கும் வணக்கம். அன்பர்களே, மேஷம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த மேஷம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் அந்த மேஷம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இருந்தாலும், அல்லது அந்த மேஷம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அவர் அந்த மேஷம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும், அல்லது அந்த மேஷம் லக்னத்திற்கு 2க்குடைய சுக்கிர பகவான் 11ல் இருந்து 11க்குடைய சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிதி வளம் உண்டு, செல்வ வளம் உண்டு. அது மாதிரி ரிஷபம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் பகவான் அவர் அந்த ரிஷப லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இருந்தாலும், அல்லது அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 11க்குடைய அதிபதி குரு பகவான் அவர் அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும், அல்லது அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 2க்குடைய புதன் பகவான் 11ல் இருந்து 11க்குடைய குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிதி வளம் உண்டு, செல்வ வளம் உண்டு. அது மாதிரி மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 2க்குடையவன் சந்திர பகவான் அவர் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இருந்தாலும், அல்லது அந்த மிதுனம் லக்னத்திற்கு 11க்குடையவன் செவ்வாய் பகவான் அவர் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும், அல்லது அந்த மிதுனம் லக்னத்திற்கு 2க்குடைய சந்திர பகவான் 11ல் இருந்து 11க்குடைய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிதி வளம் உண்டு, செல்வ வளமும் உண்டு. அது மாதிரி கடகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த கடகம் லக்னத்திற்கு 2க்குடையவன் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இருந்தாலும், அல்லது அந்த கடகம் லக்னத்திற்கு 11க்குடையவன் சுக்கிர பகவான் அந்த சுக்கிர பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும், அல்லது அந்த கடகம் லக்னத்திற்கு 2க்குடைய சூரிய பகவான் 11ல் இருந்து 11க்குடைய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிதி வளம் உண்டு, செல்வ வளமும் உண்டு. அது மாதிரி சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் 2க்குடையவன் புதன் பகவான் அந்த புதன் பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தாலும், அல்லது அந்த சிம்மம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதியும் புதன் பகவானே அந்த புதன் பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும், ஆகவே சிம்மம் லக்னத்தை பொறுத்த மட்டும் புதன் பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 2ல் இருந்தாலும் 11ல் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிதி வளம் உண்டு, செல்வ வளம் உண்டு. அது மாதிரி கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த கன்னி லக்னத்திற்கு 2க்குடையவன் சுக்கிர பகவான் அந்த சுக்கிர பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இருந்தாலும், அல்லது அந்த கன்னி லக்னத்திற்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும், அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த 2க்குடைய சுக்கிர பகவான் 11ல் இருந்தாலும், அல்லது 11ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிதி வளம் உண்டு, செல்வ வளமும் உண்டு. அது மாதிரி துலாம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த துலாம் லக்னத்திற்கு 2க்குடையவன் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு 11ல் இருந்தாலும், அல்லது அந்த துலாம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும், அல்லது அந்த துலாம் லக்னத்திற்கு 2க்குடைய செவ்வாய் பகவான் 11ல் இருந்து 11க்குடைய சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிதி வளம் உண்டு, செல்வ வளமும் உண்டு. அது மாதிரி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இருந்தாலும், அல்லது அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும், அல்லது
அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 11ல் இருந்து 11ஆம் இடத்திற்கு அதிபதி புதன் பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிதி வளம் உண்டு, செல்வ வளமும் உண்டு. அது மாதிரி தனுசு லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த தனுசு லக்னத்திற்கு 2 கூடியவன் சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்தில் அந்த தனுசு லக்னத்திற்கு 11 கூடியவன் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த தனுசு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது அந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவன் ஜாதகத்தில் 2 கூடிய சனி பகவான் 11ல் இருந்து 11 கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிதி வளம் உண்டு, செல்வ வளம் உண்டு. அது மாதிரி மகரம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த மகரம் லக்னத்திற்கு 2 கூடியவன் சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது அந்த மகரம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மகரம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது மகரம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் 2 கூடிய சனி பகவான் 11ல் இருந்து 11 கூடிய செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிதி வளம் உண்டு, செல்வ வளமும் உண்டு. அது மாதிரி கும்பம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த கும்பம் லக்னத்திற்கு 2 கூடியவன் குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது அந்த கும்பம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதியும் குரு பகவானே. அந்த குரு பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் ஆகவே கும்பம் லக்னத்தில் பிறந்த மட்டில் அந்த கும்பம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்திலேயோ அல்லது 11ஆம் இடத்திலேயோ குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு நிதி வளம் உண்டு, செல்வ வளமும் உண்டு. அது மாதிரி மீனம் லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தில் அந்த மீனம் லக்னத்திற்கு 2 கூடியவர் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது அந்த மீனம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது அந்த மீனம் லக்னத்திற்கு 2 கூடிய செவ்வாய் பகவான் 11ல் இருந்து 11ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிதி வளம் உண்டு, செல்வ வளம் உண்டு. இப்படியாக ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னத்திற்கு 2 கூடியவன் 11ல் இருந்தாலும் அல்லது 11 கூடியவன் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது 2 கூடியவன் 11ல் இருந்து 11 கூடியவர் 2ஆம் இடத்தில் இருந்து ஒருவர் வீட்டில் ஒருவர் மாறி இருந்து பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நிதி வளம் உண்டு, செல்வ வளம் உண்டு அப்படிங்கிற ஜோதிட கருத்தை சொல்ல கேட்டீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.